தட்டு நிறைய சாப்பாடுங்க. சாப்பாடு முழுக்க மட்டன் குழம்பு. அதில் உள்ள பார்த்தீங்கன்னா மணக்க மட்டன் அப்படியே மட்டன் பீஸுகள் இருக்குது. நல்லா ருசித்து சாப்பிட்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோமுங்க. ஒரு மெகா கெடா விருந்துக்கு போயிருந்தோம். அடே அப்பா, ஊரே ஒன்று கூடி ஒரே இடத்துல சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரு மெகா கெடா விருந்து தான் நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோமுங்க. நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பயணங்கள் நிறையா நம்ம பதிவு பண்ணுறோம். உங்களுக்கு வேலை வெட்டின்னு ரொம்ப பிஸியாக இருப்பீங்க, ஒரு நல்ல ரிலாக்ஸ் வேணால் நீங்கள் நம்ம சேனல் எடுத்து பார்க்கலாம். அந்த மாதிரி தான் தொடர்ந்து வீடியோ பதிவு பண்ணிட்டு வரோம். என்னதான் இருந்தாலும் எத்தனை வீடியோக்கள் பார்த்தாலும் இந்த சாப்பாட்டு வீடியோ பார்க்கும்போது நமக்கு நாவெல்லாம் எச்சை ஊறுமுங்க. நம்மளே மறந்து அந்த சாப்பாட்டை நம்ம சாப்பிட்ற மாதிரி அந்த வீடியோவோடவே நம்ம ட்ராவல் ஆகுவோம். அதனால் மறக்காமல் சேனல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஹீரோ நந்தாஸ் விலாக் யூடியூப் சேனல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் பேஜ் இருந்தால் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமான விஷயங்க, 4 பேர்த்துக்கு அனுப்பிச்சி வைங்க, அவங்களும் நம்ம வீடியோவை பார்த்து ரசிக்கிட்டோமுங்க. வணக்கமுங்க. அப்பா வெட்டி பொதுமக்களுக்கு பரிமாறினதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோமுங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரி பக்கத்தில் செட்டிதோட்டப்புதூர் இருக்குதுங்க. அங்கே எல்பிபி வாய்க்கா கரையில் புகழ்பெற்ற நாகாத்தம்மன் கோயில் இருக்குது. ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா நாகபஞ்சமி அன்னைக்கு பொங்கல் விழா வெகு விமர்சையாக நடைபெறும். அப்படியான விழாவில் தான் வெட்டி கோயிலுக்கு வந்த பக்தர்களுக்கெல்லாம் பாசமாக பரிமாறினாங்க. அந்த வீடியோ தான் நான் பதிவு பண்ணியிருக்கிறோம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க அப்படி பொதுமக்களுக்கு பரிமாறின மெகா விருந்தை பார்க்கலாமுங்க. மொத்தம் எத்தனை கடாய்ங்கக்கா? 16 கடாய்ங்கக்கா. இது என்னது, மட்டன் வறுவலா? மட்டன் வறுவல். என்ன கலருங்கக்கா? மொத்தம் எத்தனை கடாய்ங்கக்கா? 16 கடாய்ங்கக்கா. மட்டன் வறுவல் வீட்டுக்குள்ள மாதிரி பண்ணிட்டீங்க. சரிங்கக்கா, அதை பார்க்கலாமா? உப்பு போட்டு இன்னும் அலசிடுங்க. உப்பு போட்டு அலசிடுங்க. அக்கா கொஞ்சம் அந்த பக்கம் வரலங்க. ஏங்க பத்தலையா? போட்ட கத்தல இப்ப. பாபா மறுபடியும் வரல.
அந்த வீடியோ போடுவாரு நீ சாப்பிட்டு ஒன்றும் பண்ண மாட்டேன் சூப்பர் அன்பார்ந்த பக்தகோடி பெருமக்களே, ஈரோடு மாவட்டம் சிவகிரி கிராமம் எல்பிபி நதிக்கரையிலே எழுந்தருளிய நாகாத்தம்மன் எழுந்தருளி அனைத்து பக்தகோடி பெருமக்களும் தன்னை நாடி வரும் அனைத்து பக்தகோடி பெருமக்கள் அனைவருக்கும் வேண்டிய வரங்களை வேண்டியபடி நல்கி கொண்டு உள்ளபடியால் இங்கு அம்மனின் திருவிழாவானது ஆடி மாதம் நாக பஞ்சமியில் நடைபெற்று முடிந்தது. அது சமயம் இங்கே காவல் தெய்வமாக அமர்ந்துள்ள கொல்லிமலை ஆண்டவர், மாசி பெரியண்ணன் மற்றும் மகாமணி தெய்வங்களுக்கு இன்று கிடாயில் வெட்டி படையலிட்டு பொங்கலிட்டு பிரார்த்தனை செய்து கொண்டுள்ளோம். அது சமயம் பொதுமக்கள் அனைவரும் வெகு விமர்சையாக ஆயிரக்கணக்கில் கலந்து கொண்டு அன்னதானம் அருந்தி சென்று கொண்டுள்ளார்கள். ஆகவே அனைத்து பொதுமக்களும் அன்னதானம் அருந்தி செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். என்னென்ன சாமி இருக்குங்க இங்கே? முதன்மை தெய்வமாக அருள்மிகு நாகாத்தம்மன், விநாயகர் மற்றும் முருகப்பெருமானும் எழுந்தருளியுள்ளனர். அது சமயம் பரிவார தெய்வங்களாக உச்சிமேட்டையன், சங்கிலி கருப்பணன் மற்றும் மாசி பெரியண்ணன், மகாமுனி மற்றும் பல தெய்வங்கள் இங்கே உள்ளனர். மேலும் சப்த கன்னிமார்கள், பெரிய காண்டியம்மன், தங்காயால், மாயவர், சின்னண்ணன், பெரியண்ணன் மற்றும் பரிவார தெய்வங்கள் நிறைந்துள்ளனர். கோயில் எப்போ திறந்திருக்குங்க? தினமும் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை தவறாது கோவில் திறந்திருக்கும். பக்தோடி பெருமக்கள் அனைவரும் கலந்து கொள்வார்கள். கோயிலுக்கு வரணும் எப்படி வர்றதுங்க? சிவகிரியிலிருந்து நேர் மாரப்பம்பாளையம் வழியாக தார் ரோட்டில் வந்தால் வாய்க்கால் கரையில் அம்மன் அமைந்துள்ளது. மற்றும் வேட்டுவாளையம் மோளவனாங்கோயில் வழியாக வந்தால் எல்பிபி வாய்க்கால் பாலத்தின் மேலே வந்தால் கோயில் அமைந்துள்ளது. மேலும் அமாவாசை பூஜை, பௌர்ணமி பூஜை மற்றும் சிறப்பு நாட்களில் வெள்ளி, திங்கள் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெறும். பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு அம்மனின் அருள் பெற்று சென்றுள்ளனர். தகவல் நன்றிங்கண்ணா. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். போட்டோ எடுத்துங்க. தீவிரத்தில் வாங்கிங்க. வாங்கி அண்ணன் கொடுங்க. வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு நிறைய வேலை வெட்டியில் இருக்குங்க. இந்த மாதிரி கோந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி ஃபேஸ்புக்லேயோ, வாட்ஸ்அப்லேயோ, ஃபேஸ்புக்லேயோ, யூடியூப்லேயோ வீடியோ பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸாக இருக்குது, ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குங்க. அதனால் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க. மீண்டும் நல்ல ஒரு சந்திப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க.